இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மாலை ஜெபத்தில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை உயர்த்துவதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபங்களிலும் இந்த வார்த்தையை அதிகமாய் அவர் உயர்த்தி வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக இந்த வார்த்தையில ஒரு வல்லமை உண்டு. இந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி. இந்த வேதம் நம்மளுக்கு வழிகாட்டுதலாய் இருக்கிறது. இந்த வேதம் நமக்கு பலனை தருகிற வார்த்தைகள் உடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் சமூகத்துல நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த மாலை வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சிந்தையை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. நாங்கள் இப்போ இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவரே, உம்முடைய கிரியை எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே அது பாய்ந்து கடந்து செல்லுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதங்களை திறந்து நம்ம சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், கிறிஸ்துவால நம்ம மன்னிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவள், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்தவன், நான் சபைக்கு போகிற கிறிஸ்தவன், நான் காலகாலமாக, நான் தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், வேதம் எப்படி நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது தெரியுமா? கலாத்தியர் 5:24 இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? மற்ற சக மனிதர்களோட இல்லை, ஒருவேளை பிசாசோட, நிச்சயமாக பிசாசோட நமக்கு போராட்டம் உண்டு. அதெல்லாவற்றிலும் தாண்டி பார்க்கும் பொழுது இவெல்லாவற்றிற்கும் மேலான ரொம்ப கடினமான ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம் என்றால் அது நமக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு இந்த மாம்சம் அனுதினமும் தலை தூக்கி அனுதினமும் ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறது என்று நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம். இன்றைக்கு வேதத்தில் நம்ம வாசித்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக அதை அழிக்கிற ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. கொஞ்சம் மாம்சத்தை நம்ம இருதயத்துல வைத்துக்கொண்டு, கொஞ்சம் கோபத்தை நம்ம இருதயத்துல வைத்துக்கொண்டு, கொஞ்சம் ஆசைகளை நம்ம இருதயத்துல வைத்துக்கொண்டு, ஒரு பக்கம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லுகிறதா இல்லை. ஹல்லேலூயா. முழுமையாக ஹல்லேலூயா, முழுமையாக ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லுவது மாம்சத்தை சிலுவையில் அறைகிறதற்கு அடையாளமா இருக்கிறது.
அப்போ இந்த மாம்சம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன? மாம்சம் என்று சொல்றீங்களே சிஸ்டர், அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்முடைய ரத்தம், நம்முடைய சதை, நம்முடைய நரம்புகள், அதுவை குறிக்கிறதா? அது அல்ல, அதை பற்றி அல்ல பிரியமானவர்களே. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த வேதம் நம்முடைய மாம்சத்தை குறித்து எதை குறிக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் அருமையாக தெளிவாக குறிப்பிடுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்க மாம்சம் என்றால் என்ன என்பதற்கு எல்லாவற்றையும், மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை தெளிவாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்யலை, நான் வேசித்தனம் செய்யலை, நான் விக்கிரக ஆராதனை கூட செய்யலை, அந்த வசனங்கள் சொல்லுகிறது போல பில்லிசூனியம் நாம் செய்யலை அப்படி நீங்க சொல்லலாம். உங்கள் இருதயங்கள்ல வைராக்கியங்கள் இருக்கிறதா? உங்கள் இருதயங்கள்ல கோபம் இருக்கிறதா? உங்கள் இருதயங்கள்ல பிரிவினைகள் இருக்கிறதா? உங்கள் இருதயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள விரோதங்கள் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எங்க வெளிப்படும் தெரியுமா? வெளியில நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கிற நண்பரிடத்திலையோ உறவினரிடத்திலையோ அதிகமாய் வெளிப்படுகிறதை காட்டிலும் அனுதினமும் உங்களுடைய வீட்டுல இருக்கிற மனிதர்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறதா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னை ரொம்ப கோபப்படுத்துறாங்க, நான் ஒன்றும் தவறே செய்யலை ஆனாலும் என்னை கோபப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? அதனால உங்களுக்கு இருதயத்துல கசப்பா? அதனால உண்டான கோபமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ கோபம் என்ற ஒரு மாம்சத்தின் கிரியை, விரோதம் என்ற மாம்சத்தின் கிரியை, பிரிவினை என்ற மாம்சத்தின் கிரியை, பொறாமை என்கின்ற மாம்சத்தின் கிரியை. இன்னும் அந்த வசனத்தின் கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமையுள்ள அந்த வீண் புகழ்ச்சியை விரும்புகிற அந்த இருதயம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? நீங்க சொல்றீங்களா, எனக்கு அப்படிலாம் இல்லையே, நான் என் தாழ்மையா தானே இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு பிசாசு எல்லாவற்றையும் ஆர்டினரி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் நம்ம எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் பண்ண அளவுக்கு நம்ம இருதயங்களை திருப்பி விட்டான். நம்ம ஒரு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நான் கேட்குறேன், ஒரு சாதாரணமான ஒரு புகைப்படத்தை எடுத்து நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் எதற்காக இந்த புகைப்படத்தை நான் பதிவிடுகிறேன்? இது என்னுடைய வீண் புகழ்ச்சிக்கா, என்னுடைய பெருமைக்கா? நீங்க யோசித்து பாருங்க, ஏன் புகைப்படங்களை நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுகிறோம்? பிசாசு இந்த மாம்சத்தின் பெருமைகளை நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தின் உண்டானவைகள். ஹல்லேலூயா. உலகத்தினால் உண்டானவைகள். இன்றைக்கு இந்த உலகத்தினால் உண்டான இந்த ஜீவனத்தின் பெருமை இருக்கிறதா? இப்ப பாருங்க, ஒரு கார் வாங்கிட்டா, கார் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு உடனே அது சோஷியல் மீடியால போடுறோம். எதற்கு? அதன் நோக்கம்
நோக்கம் என்ன, அதோடைய பயன் என்ன, நீங்க பதிவிடுகிறதன் பயன் என்ன? பெருமை நமக்குள்ளாக நம்மையே அறியாம அது தவறு என்று அதை புரிந்து கொள்ள கூட நம்முடைய இருதயங்களை அந்த அந்த பிசாசு என்ன செய்து விட்டான், இன்றைக்கு அது தவறு, நம்ம போடுறது தவறு, அது பெருமையாய் நம்ம போடுறோமே அப்படிங்கிற ஒரு நமது புத்தி கூர்மை இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயங்களை அவன் திருப்பி விட்டான். இன்றைக்கு மாம்சத்துக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, இன்னைக்கு கோபம், பிரிவினை, பெருமை, பொறாமை உடையவர்களாக நம்முடைய இருதயங்கள் மாறிவிட்டதா? கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே, கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லையே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய மாமியார் என்னை ரொம்ப கடினமாய் நடத்துறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, அதனால எனக்கு அவங்க மேல ஒரு கசப்பு இருக்கிறதா? இல்ல பிரியமானவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? மற்றவர்கள் நமக்கு விரோதத்தை உண்டாக்கினாலும் நம்ம அவர்களுக்கு மாறாக கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களை கடினமாய் நடத்துகிறவரிடத்துல நீங்க அன்பு கூறுங்க, மன்னிங்க. மாம்சம் சொல்லும் நீயும் கோபமாய் பேசு, மாம்சம் சொல்லும் நீயும் கடினமாய் நடத்து, மாம்சம் சொல்லும் நீ மன்னிக்காத. ஆனா ஆவி என்ன தெரியுமா சொல்லும்? மன்னித்திரு. ஹல்லேலூயா. ஆவி என்ன தெரியுமா சொல்லும்? பரவாயில்ல, மன்னித்து விடுங்க. ஆவி என்ன தெரியுமா சொல்லும்? பரவாயில்ல, கோபமா பேசாத, அன்பாய் நடத்து. இன்றைக்கு நம்ம ஆவிக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு, பிதாவே பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இன்னைக்கு நம்ம மாற வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அங்கு நேரிட்டது. ஒரு ரொம்ப கஷ்டமான, ரொம்ப கடினமான, வலிகள் நிறைந்த ஒரு பாதையுடன் அவர் செல்லும் பொழுது அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? மாம்சத்தில், ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப கடினமா இருக்கு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படி செய்யுங்க. ஆனா ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபம் தெரியுமா? நான் மாம்சத்தின்படி நான் யோசிக்கிறேன், ஆனாலும் பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இடத்துல நம்ம திரும்புகிறது என்ன தெரியுமா? மாம்சத்தை சிலுவையில் அறைகிறது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏதோ ஒரு நாள் நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு போக முடியாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையில, ஒவ்வொரு ஒரு பொசிஷன்ல நம்ம நிற்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல திரும்பி, என் சுயத்தை உம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன், உம்முடைய சித்தத்தை என்னுடைய இருதயத்துல நான் ஏற்றுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சிங்காசனம் என் இருதயத்துல, ஆண்டவரே, அது நிலை நிறுத்தப்படட்டும். என்னுடைய இருதயத்துல, ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த மாம்சத்தின் காரியங்கள் அது நிறைவேறாத படிக்கு தேவரீர் உம்முடைய சித்தம், உம்முடைய சிங்காசனம் என்னுடைய இருதயத்துல அது நிலை நிறுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் அது ரொம்ப கடினமான ஒரு பாதை தான். இயேசுவுக்கு நல்லா தெரியும், நம்ம மாம்ச பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியங்கள் வரக்கூடும், என்னென்ன மாம்சத்தின் போராட்டங்கள், என்னென்ன உலகத்தின் போராட்டங்கள். பாருங்க, சீஷர்கள் அவரிடத்துல வந்து அவரை பரீட்சை பார்க்கும் பொழுது, மனுஷர்கள் அவரிடத்துல வந்து பரீட்சை பார்க்கும் பொழுது அவர் ஈஸியா கோபப்பட்டிருக்கலாம். ஆனா எல்லா சமயத்திலும் அவர் சாந்த குணமாய், ஹல்லேலூயா, மெதுவாய்
மான மருத்துவர்களை கொடுத்த தேவனாய் இருந்தார். ஹalleluya. ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவர் அந்த மாம்சத்தை ஹalleluya மேற்கொண்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கும் சில காரியங்களை நான் உங்களிடத்துல காட்ட விரும்புகிறேன். மாம்சத்துல நடந்த மனிதர்கள், மாம்சத்தை முறியடித்த மனிதர்களை உங்களிடத்துல காட்ட விரும்புகிறேன். மாம்சத்துக்கு இணங்கினவர்களையும் காட்ட விரும்புகிறேன். நம்ம வேதத்தை திறந்து தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹalleluya. இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். தானியேல் பாபிலோன் தேசத்துல கொண்டு வந்து அங்க இருக்கிற அந்த நல்ல வாலிபர்களை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அந்த ராஜாவின் போஜனத்தை கொடுக்கறாங்க. ஆனா தானியேல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ராஜாவின் போஜனத்தினால நான் தீட்டுப்பட மாட்டேன். ராஜாவின் அந்த பானம் பண்ணுகிற திராட்சை ரசம் என்னை என்னை தீட்டுப்படுத்த முடியாது. ஹalleluya. ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க சாப்பிட்ட காரியங்கள் பருப்பு, காய்கறிகள் மற்றும் தண்ணீரை அவங்க உட்கொண்டாங்க. அந்த 40 நாட்களும் அவங்க அந்த 10 நாட்கள் உட்கொண்டதுக்கு அப்புறம் அவர்களை பார்க்கிறாங்க. அந்த பிரதானி பார்க்கும் பொழுது அங்க பார்க்கிறோம் அவர்கள் முகங்கள் பிரகாசமா இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். முகம் களையுள்ளதாயும் அவர்கள் சரீரம் புஷ்டி உள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இங்கே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மதுபானத்தை விலக்குறது காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜாவின் திராட்சை ரசத்தை நான் சாப்பிட மாட்டேன், நான் உட்கொள்ள மாட்டேன், நான் பருக மாட்டேன் என்று சொல்லி தானியேலும் தன்னுடைய நண்பர்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ராஜாவின் போஜனம் எப்படி இருந்திருக்கும்? நல்ல நான் வெஜிடேரியன், நல்ல ரொம்ப டெலிஷியஸான ரிச் ஃபுட் இருந்திருக்கும் இல்லையா? பாருங்க, ஒரு சகோதரனுக்கு, ஒரு வாலிப மகனுக்கு பாருங்க, அந்த டேபிள்ல அவ்வளோ நான் வெஜிடேரியன் நிறைய ரிச் ஃபுட்ஸ் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதே டேபிள்ல உட்கார்ந்து இவங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன தெரியுமா? பருப்பு, காய்கறிகள், பழங்களை சாப்பிடுறாங்க. பாருங்க, அந்த இடத்துல அந்த தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணி கொண்டது ஒரு பக்கம். ஆனா தினமும் அங்க வைக்கப்பட்ட அந்த சோதனையை அங்க பாருங்க, தானியேல் அவர் மேற்கொண்டது மற்றொரு பக்கம். ஹalleluya. வாலிப நாட்கள்ல வரும் மாம்சத்தின் ஆசைகள், ஹalleluya, மாம்சத்தின் ஆசைகளை அங்க தானியேல் முறியடித்ததுக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஹalleluya. அங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாரும் அதே தான் செய்யறாங்க, எல்லாருக்கும் அது கொடுக்கப்படுகிறது. நம்ம சாப்பிட்டவனு தப்பு இல்ல, நான் தீட்டுப்பட மாட்டேன். இந்த வாலிப நாட்கள்ல இந்த காரியத்தை நான் செய்து நான் தீட்டுப்பட மாட்டேன். எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும். நீங்களே யோசித்து பாருங்க. நீங்களே உங்க வீட்டுல உட்கார்ந்து இன்னொருத்தர் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஆசையா இருக்கும் இல்லையா? எங்க வீட்டுல ஒரு பெண் வேலை செய்கிறாள். அவள் சொல்லும்போது அவள் ஒரு ஆர்சி பேக்ரவுண்டை சார்ந்தவள். அவள் சொன்னா, நான் 40 நாட்கள் இந்த தவசு நாட்கள்ல நான் நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க, ஆனா எங்க வீட்டுல தான் அவள் சாப்பிடுவாள். அப்போ அவள் சொல்லும் பொழுது பாருங்க, நீங்க எல்லாம் சாப்பிடும் பொழுது எனக்கும் ஆசையா இருக்கு, நான் இந்த வருஷம் நான் சாப்பிட போறேன்க்கா அப்படின்னு சொன்னா. பாருங்க, உண்மையிலேயே ஒருத்தங்க சாப்பிடும் பொழுது நமக்கும் அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு வாலிபன் தானியேல் அந்த இடத்துல பாருங்க, தன்னுடைய மாம்சத்தின் ஆசை
ஆசைகளை, இச்சைகளை அவர் மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. அதன் பலன் என்ன தெரியுமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜா இவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு ராஜா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஹalleluya. மாம்சத்தை ஹalleluya முறியடித்தவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? உயர்வு. ஹalleluya. எங்க உயர்வு? பாபிலோனில் உயர்வு. அங்க அவ்வளோ பாவங்களும் விபச்சாரங்களும் இச்சைகளும் உலகத்தின் காரியங்களும் நிறைந்த இடத்துல ஹalleluya தங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்தினவர்களாக, முறியடித்தவர்களாக, ஹalleluya ஆவியில பலன் கொண்டவர்களாய் நின்ற அந்த வாலிபர்களுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? ஆளுகை. ஹalleluya உயர்வு. ஆனா அதே நேரத்துல நீங்க பாருங்க, ஆளுகை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதன் ஆதாமும் ஏவாளும். அந்த வசனத்தை வாசிங்களேன். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க நம்ம ஆதாமை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவை பூமியில் மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆளுகை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மனிதன், ஆனா தன்னுடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்காம தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பாருங்க, அந்த ஆளுகையை இழந்து போய்விட்டாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுகிறார். நீ வேர்வையோடே வேர்வை சிந்தி உன்னுடைய ஆகாரத்தை புசிப்பா என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அந்த ஆளுகையை இழந்தவர்களாய் மாறிவிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், சில காரியங்கள் மாம்ச பிரகாரமாய் ரொம்ப ஆசையா இருக்கிறதா? ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா ஆவி ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு, இது தவறு, இது கிறிஸ்தவனா இருக்கிற நான் அதை நான் செய்யக்கூடாது என்று ஒரு பக்கம் ஆவியான நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரா? நமக்கு செவி கொடுக்க முடியாம, அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல. ஹalleluya. சில காரியங்கள் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், ஆனா ஆவியானவர் நோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நமக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கும் பொழுது ஹalleluya அதற்கேற்ற பலனை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஹalleluya. அன்றைக்கு யோசேப்பு, போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்துக்குள்ளாக இழுக்கும் பொழுது அவர் அங்கு இருந்து ஓடி போனது நிமித்தம், அந்த மாம்ச இச்சைக்கு அவர் ஒப்பு கொடுக்காதது நிமித்தம், அந்த பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதது நிமித்தம் யோசேப்புக்கு கிடைத்தது என்னது? உயர்வு. ஹalleluya. ஆனா அதே நேரத்தில் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் பாவம், மீண்டும் மீண்டும் இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பாருங்க, அவருடைய முடிவு பரிதாபம். யோசேப்புடைய ஆரம்பம் ரொம்ப கஷ்டம், ஆனா அவருடைய முடிவு அது ஒரு மகிமையான ஒரு முடிவா இருந்தது. ஆனா சிம்சோனுடைய முடிவோ மிகவும் பரிதாபம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கற்பத்தில் இருக்கும் பொழுதே அவனை குறித்து பெரிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு நியாயாதிபதியாய் அவனை வைத்திருந்தார், ஆனா எல்லாவற்றையும் இழந்து போனது. ஹalleluya. இழந்து போய்விட்டார். ஏன்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தம். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீங்களா? யோசேப்பை போல உதறிவிட்டு நம்ம ஓடும் பொழுது ஹalleluya, ஒருவேளை சின்ன அந்த நேரத்துல சின்ன காரியங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தலாம், கடினமா இருக்கலாம். ஆனா நம்ம அதை விட்டு நம்ம செல்லும் பொழுது ஹalleluya முடிவு அது சம்பூர்ணமா இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்து கொண்டே இருப்போம் என்றால் எப்படி நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்? ஹalleluya. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் நமக்கு பிடிக்காது இல்லையா? ஆசீர்வதிப்பார், சுகம் தருவார், வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா வேதம் அதை மாத்திரம் போதிக்க
போதிக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான சில காரியங்களையும் வேதம் போதிக்கிறது. ஹalleluya. அதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. இந்த இந்த மாதிரி இந்த மாதிரியான டாக்டர்னல் மெசேஜஸ் உங்களுக்கு கேட்க ஒருவேளை இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாமல் இருக்கலாம். ஆனா இதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்காத தானியேலையும் யோசேப்பையும் உங்களுக்கு முன்பாக காட்டினேன். அது மாத்திரமல்ல, மற்றொரு நபர் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹalleluya. ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் பொழுது ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஹalleluya. அது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு மகனாய், எவ்வளோ ஒரு செல்ல பிள்ளையாய் அவர் வளர்த்திருப்பார் இல்லையா, தன்னுடைய முதிர்ந்த வயதில் பிறந்த அவருடைய மகன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையை கொடுத்த தேவனே சொல்லுகிறார், இந்த மகனை ஒப்பு கொடுத்துரு, இந்த மகனை பலியிடுன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசாம அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து. பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உடனடியாக அடுத்த வசனமே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனைகளை கட்டி அந்த ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்ல, ஒரு காரியமோ ஆண்டவரை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரா, சரி, அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அருமையானதா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு வெளியேற பெற்றதா இருந்தாலும் சரி, அது திரும்ப எனக்கு கிடைக்காதே, என் மகன் போய்விட்டா எனக்கு திரும்ப கிடைக்காதே, அதெல்லாம் எண்ணம் இல்லை. எனக்கு கொடுத்த தேவன், அவர் கேட்கிறார், நான் திரும்ப கொடுக்கிறேன். ரிசல்ட் என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 17 நீங்க பாருங்க. நான் உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தெல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் 16 இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல்களைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் ஆண்டவர் அங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya. அருமையானதை ஆண்டவரிடத்துல கொடுக்கும் பொழுது பாருங்க, அதை ஆண்டவர் பாருங்க, அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் பாருங்க பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில அவர் அந்த சந்ததி மாத்திரமல்ல, சந்ததியாக ஹalleluya, இன்றைக்கு வரைக்கும் நாமும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லத்தக்கதாக ஹalleluya, அந்த வசனம் சொல்லப்பட்டது போல கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நிச்சயமாக அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கிறோம், அந்த அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1-2 நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பிராலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அனனியா சப்பிரால் என்ன செய்தார்கள்? அந்த விற்றதின் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பாருங்க, தங்களுக்கென்று எனக்கு வேணும், இது எங்களுக்கு என்று சொல்லி வஞ்சித்து வைத்ததுனால பாருங்க, அது மாத்திரம் இல்ல, பொய் சொன்னதின் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில என்ன
நடந்தது, மரணம் நேரிட்டது. பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு அருமையானது, ரொம்ப இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப காஸ்ட்லி, இது கிடைக்காது அப்படின்னு சில காரியங்கள், சில உலகத்திற்கு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் பல முறை உங்களை எச்சரித்தும் உங்களால் அதை விட முடியலையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தை சிலுவையில, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவரே எனக்கு வேண்டாம், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாதது, நீர் சொல்லியும் அது நான் கீழ்ப்படியாமல் நான் இருக்கிற அந்த காரியம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழுவதுமாய். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசைகள், தானியேலுக்கு அன்றைக்கு பாருங்க, வாலிப நாட்கள்ல வந்த அந்த எல்லா ஆசைகளையும், இருக்கக்கூடிய ஒரு எல்லா ஆசைகளையும், எல்லா வாஞ்சைகளையும், ஹல்லேலூயா, அவர் தன்னுடைய ஆசை விருப்பங்கள் இச்சைகளை ஆண்டவர் சமூகத்துல, பலிபீடத்துல அவர் இறக்கி வைத்தது போல இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? என்னுடைய ஆசைகள் வேண்டாம், என்னுடைய இச்சைகள் வேண்டாம். யோசேப்பு பாவத்தை விட்டு தன்னை அந்த சுத்திகரித்து கொண்டது போல, தன்னை காத்து கொண்டது போல, தன்னுடைய சரீரத்தை ஹல்லேலூயா காத்து கொண்டது போல, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்காதது போல, ஹல்லேலூயா, இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய ஆசைகளை, என்னுடைய இச்சைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்கள் போதும் பிரியமானவர்களே. இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிற நாட்கள் போதும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல. ஆண்டவரே, ஆவியானவரே உம்முடைய சித்தம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியில நடக்கிறவர்களா என்னை மாற்றுங்க. நீங்க சொல்லுங்க, இது தவறு, இது மாம்சத்துக்குரியது, இது உலகத்தின் காரியம், இதுல நம்ம தலையிடக்கூடாது. ஆண்டவரே, ஆவியில நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க இன்னைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். மாம்சத்தை முறியடித்தவர்கள் வரிசையில மற்றொரு நபரை உங்களிடத்துல காட்ட விரும்புகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால அந்த சம்பவத்தை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமினால துரத்தப்பட்டவராய்
துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில சீமேயி வருகிறார். சீமேயி அங்க தாவீதை தூஷணம் செய்கிறார். ரொம்ப கடினமான வார்த்தைகளால தாவீதை தூஷிக்கிறார். அப்பொழுது தாவீதோடு இருந்த மனுஷர்ல அபிசாய் என்ற ஒரு மனுஷர் சொல்லுகிறார், எப்படி உங்களை அப்படி பேச முடியும்? தாவீது குறித்து எப்படி பேச முடியும்? அவனுடைய தலையை நான் வாங்க போகிறேன், அவனை கொலை செய்ய போகிறேன் என்று அபிசாய் தாவீதுக்காக கோபம் கொள்ளும் பொழுது பாருங்க, தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சீமேயை தூஷித்து கொண்டு வரும் பொழுது தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சிறுயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். பாருங்க, தாவீது நினைச்சிருந்தா அங்க அந்த சீமைக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்திருக்க முடியும். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தன்னுடைய மனுஷரும் அபிசாயும் அந்த சீமையுடைய தலையை அவங்க வெட்டி இருப்பாங்க, அந்த மனிதனை கொலை செய்திருப்பாங்க. ஆனா தாவீது அந்த காரியங்கள் ஒன்றுமே செய்யல. தாவீது தன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்கல. தாவீது தன்னுடைய மாம்சத்தின் கோபத்துக்கு, தன்னுடைய மாம்சத்தின் மூர்க்கத்துக்கு தன்னை இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கட்டும் என்று சொல்லி அவர் அமைதலா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அமைதலா இருந்தது பார்க்கிறோம். தாவீதின் சூழ்நிலை என்ன? தன்னுடைய மகனினால அங்க துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மகன் நிந்திக்கிறான். தன்னுடைய மகன் தாவீதுடைய ஜீவனை வாங்க அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். தாவீதுடைய சிங்காசனத்தை பிடிக்க அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு தாவீதை ரொம்ப தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில பாருங்க, சில நேரத்துல நம்ம சொல்லுவோம்ல, நானே கஷ்டத்துல இருக்கிறேன், நானே வேதனையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கும் பொழுது திரும்ப வேதனைப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீதுக்கு. அவருக்கே பல பாடுகள், தன்னுடைய ராஜாங்கத்துல, தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய சொந்த மகனினால அவ்வளோ பாதிப்பு, அவ்வளோ வேதனை, அவ்வளோ நிந்தை. அந்த நிந்தைக்கு மேல ஒரு நிந்தை அந்த சீமையை செய்தது. நீங்க கூட சொல்லலாம் இல்லையா, நானே வேதனையா இருக்கும் பொழுது, நானே கஷ்டத்துல இருக்கும் பொழுது, நானே ரொம்ப கண்ணீர்ல இருக்கும் பொழுது இப்படி பேசுறாங்க, இப்படி நிந்திக்கிறாங்க, இப்படி அவங்க என்ன நடத்திட்டாங்க. நீங்க சொல்ல முடியும், நானே பலவீனமா இருக்கும் பொழுது, நான் இந்த கஷ்டத்தின் ஊடாக போகும் பொழுது இப்படி என்ன பேசிட்டாங்க, இப்படி என்ன நடத்திட்டாங்க. நீங்க சொல்றீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அமைதலா இருந்தார். ஹல்லேலூயா. தான் எதுவுமே சொல்லல, ஒரு வார்த்தையும். அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவனை அடக்கி இருக்க கூடும். அவனை கொலை செய்ய சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த மனிதனை கொலை செய்திருப்பாங்க. ஆனா தாவீது எதுவுமே செய்யல. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 2 அதிகாரங்கள் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா, அதே 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல தூஷிக்கிறான் சீமேயி. ஆனா 19ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் தாவீதின் கால்ல தாழ பணிந்து விழுந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதனாய் அந்த அதிகாரங்கள்ல காணப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கோபப்படுத்துகிற சூழ்நிலை, கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, மேலும் மேலும் நிந்திக்கிறாங்களே, உங்களுக்கெல்லாம் இருதயமே இல்லையா அப்படின்னு கூட கேட்கல. பாருங்க தாவீது, பாருங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சண்டைகள், கோபங்கள், விரோதங்கள், கசப்புகள் வேண்டாமே. மாம்சம் சொல்லும் கோபமாய் பேசிரு, மாம்சம் சொல்லும் நீங்கெல்லாம் பேசுறதற்கு ஒரு நாள் வரும் பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நிற்பேன். அப்படிப்பட்ட வார்த்தை
வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. நம்ம அமைதலா இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டு அந்த ஆவியில நடத்தப்படுகிறவர்களாய், நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம ஆவியில நடத்தப்படுகிறவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது பாருங்க அன்னைக்கு சீமைக்கு நடந்த அதே காரியத்தை போல நிச்சயமாக உங்களை விரோதிக்கிறவர்களை, உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் மீண்டும் உங்களிடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நீங்க மறுபடி அவங்களை காயப்படுத்துற மாதிரி நீங்க வார்த்தைகளை பேசிடாதீங்க. உங்களை ஒருவேளை கோபப்படுத்தலாம், ஒருவேளை உங்களை ரொம்ப கடினமாய் நடத்தலாம். பதிலுக்கு நீங்களும் அப்படி கோபமான வார்த்தைகளை பேசிடாதீங்க. ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து மாம்சமானவர்களை போல, இந்த உலகத்தார் போல நீங்க பதில் பேசிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆவியினால நடத்தப்படுகிறவர்களை போல, கிறிஸ்துவனுடையவர்களாய், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையில நீங்க அமைதலா இருக்கும் பொழுது பாருங்க, நிச்சயமாக அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். நாபால் என்ற ஒரு நபரை நம்ம குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துல அபிகாயிலுடைய கணவராகிய நாபாலை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிற அந்த நபருடைய இன்ட்ரோடக்ஷனே பாருங்களேன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாபாலை குறித்து அந்த போடப்பட்ட அந்த வசனம், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் காலைப்புடைய சந்ததியான். அந்த நபரை குறித்து போடப்பட்ட வசனத்தை பாருங்க. அவன் முரடனும் துராகிதனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மிக முரடனும் கோபப்படுகிறவனாய், ரொம்ப கடினமாய் மனிதர்களிடத்துல பேசுகிற ஒரு சுவாபம் உடையவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவன் பெரிய செல்வந்தன், அவன் மகா செல்வந்தன். அங்க பார்க்கிறோம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் மகா ஐஸ்வர்யவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு 3000 ஆடுகள், 1000 வெள்ளாடு என்று நம்ம பார்க்கிறோம். நிறைய மனுஷர்கள் அவனிடத்துல வேலை செய்தார்கள். இவெல்லாம் இருந்தாலும் அவனுடைய குணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப கடுமையானவன், அவன் முரடன், துராகிதன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட முரடனா இருந்ததுனால அந்த வசனத்தை, அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது, தன்னுடைய கோபமான உத்தரவுகள்னால, தன்னுடைய கோபமான பேச்சினால அவனுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? மரணம். அவன் சடுதியில மரணம் அடைந்ததை அந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு கோபமூட்டுகிற சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய வாயினால கோபமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, நம்முடைய இருதயத்துல கசப்புகளை வளர்க்காதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்துவனுடையவர்களாய், ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். 2 மரங்கள் இருக்கிறது. ஒரு மரத்திற்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறேன், அது மாம்சத்தின் மரம். மற்றொரு மரம் இருக்கிறது, அதன் பேர் ஆவியின் மரம். பாருங்க, இந்த மாம்சத்தின் மரத்தை நீங்க வெட்ட என்ன ஆகும் தெரியுமா? அந்த கோபங்கள், அந்த மூர்க்கங்கள், அந்த காம விகாரங்கள், விபச்சாரங்கள், அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, வைராக்கியங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், பெருமைகள், இந்த காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க வெட்ட என்னாகும் தெரியுமா? இந்த ஆவின் கனிகளாகிய இந்த ஆவின் மரத்துல ஆவின் கனிகள் உண்டாகும் பிரியமானவர்கள். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், நம்ம அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் போடப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆவியின் கனியோ, ஹல்லேலூயா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 5:22 நம்ம பார்க்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட கனிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மரத்துல வெளிப்படும். பிரியமானவர்களே, இங்க துர்க்குணங்கள் இருக்கும் பொழுது கனிகள் எப்படி வெளிப்படும் பாருங்க. இங்க கோபமும் பிரிவினையும் விரோதமும் இந்த மரத்துல காணப்பட்டுச்சுன்னா எப்படி சமாதானமும் அன்பும் நீடிய பொறுமையும் தயவும் நற்குணமும் எப்படி உண்டாகும்? உண்டாக முடியாதே.
2 காரியமும் ஒரே மரத்துல இருக்குமா? இருக்காதே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இருக்கிற இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம அழித்து, ஹalleluya, இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நபரிடத்துல நம்ம பேசும் பொழுது, ஒவ்வொரு சவாலை நம்ம சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தை நம்ம டீல் பண்ணும் பொழுது, இது மாம்சத்துக்கு எதுவா இருக்கிறதா, இது உலகத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேனா, இல்லை நான் கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி நான் நடக்கிறேனா, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நிதானித்து நீங்கள் நடக்கும் பொழுது, ஹalleluya, ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாம்சத்துக்கு நீ இடம் கொடுக்கலனா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இருதயத்துல அன்பு, ஹalleluya, கோபத்துக்கு இடம் கொடுக்கலனா உடனே அன்பு, ஹalleluya, நீங்க மூர்க்கத்துக்கு, பிரிவினைக்கு இடம் கொடுக்கலனா உடனே மன்னிப்போம், ஹalleluya, தயவும் நற்குணமும் நீடிய பொறுமையும் உண்டாகுமே, ஹalleluya. ஆனா பிசாசு இது எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்திலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட, மீண்டும் உங்களுக்கு அந்த மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் பெருமைகளை, ஜீவனத்தின் பெருமைகளை கொண்டு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கெடுத்துவிட அவன் எத்தனித்து கொண்டே இருக்கிறான். ஆனா நம்ம ஜெபம் பண்ணி, ஹalleluya, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையில, ஆண்டவரே நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, என்னுடைய ஆவியில, ஹalleluya, நான் நடத்தப்படணும், உம்முடைய ஆவியானவரால நான் நடத்தப்படணும், ஹalleluya. வேதத்துல நம்ம வாசிக்க போகிறோம் 2 வசனங்கள் வாசித்து விட்டு நம்ம முடிக்க போகிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எப்படி இந்த மாம்சத்தை, ஹalleluya, முறியடிப்பது, எப்படி நான் இந்த மாம்சத்தை முறியடிப்பது. நான் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவின் கனி உடையவளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே, எப்படி நான் மாம்சத்தை முறியடிப்பது? ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள், ஹalleluya. ஒரு இச்சை வரும் பொழுது, ஒரு கோபம் வரும்போது, ஒரு விரோதம் வரும்பொழுது, நம்மளையே அறியாம ஒரு பெருமை வரும்பொழுது, உடனடியாக இந்த துர்காரியங்களுக்கு, இந்த துர் இச்சைகளுக்கு, இந்த மாம்சத்துக்கு எனக்கு இடம் இல்லை, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே எனக்குள்ள தாழ்மையை தாங்க, எனக்குள்ள மன்னிக்கிற சுவாபத்தை தாங்க, எனக்குள்ள பொறுமையை தாங்க, எனக்குள்ள அன்பை தாங்க, எனக்குள்ள சாந்த குணத்தை தாங்க என்று நம்ம கேட்கும் பொழுது, நிச்சயமாக ஹalleluya, ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறவராய் இருப்பார். மற்றொரு காரியம், எப்படி நான் இந்த மாம்சத்தை மேற்கொள்வது? அதே அந்த ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, ஹalleluya. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்கு இடமில்லை, ஹalleluya. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள், ஹalleluya. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவனுடைய ஆவியானவர், ஹalleluya, சகல சத்தியங்களிலும் நடத்துகிற இந்த சத்திய ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஒவ்வொரு நாளில் அவர் கிரியை செய்யும் பொழுது, அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அப்படியே டிமினிஷ் ஆயிரும், ஹalleluya, அப்படியே அழிந்து போய்விடும். உள்ள இருதயத்துல அந்த சாந்தமும் அன்பும் மன்னிக்கிற சுவாபம் இருந்தா யார் மேலேயாவது நமக்கு கோபம் வருமா, மூர்க்கம் வருமா, பிரிவினை வருமா? சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும், சரி பரவாயில்ல, நான் அவங்க எப்படி இருக்கிறார்களோ இருந்துட்டு போட்டும், நான் கிறிஸ்துவை உடையவள், ஹalleluya, நான் வேதத்தை கையில் எடுக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன், ஹalleluya, நான் மன்னிப்பேன், நான் அன்பா இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வேன், ஹalleluya, நான் பெருமையான செயல்களை நான் செய்ய மாட்டேன், ஹalleluya. இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து, ஹalleluya, ஆவிக்குரியவன் சகல காரியங்களையும்
நிதானிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த நிதானமே நம்ம வாழ்க்கையில இல்லை. எதுக்கெடுத்தாலும் நம்ம சட்டுன்னு கோவப்பட்டுறோம், சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம். இல்லை, ஹalleluya, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம சட்டுன்னு நம்ம ஒரு ஹோட்டல் போனா உடனே நான் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன். முதிர்ந்த நபர்கள் கூட, வாலிபர்கள் இல்லை, முதிர்ந்தவர்கள் கூட இன்றைக்கு தங்களுடைய ஜீவனத்தின் பெருமையை எப்படி எக்ஸிபிட் பண்ணலாம், எப்படி நான் சோஷியல் மீடியாவில் போட்டு யார் அதை பார்த்துருக்குறாங்க, உடனே யார் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஜீவனத்தின் பெருமைகள்? சில நபர்களை பார்க்கும் பொழுது சிரிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் போடுறாங்களே சோஷியல் மீடியால, இதை கூட போடணுமா? இதை போடுறதுனால என்ன பயன்? யாருக்கு என்ன பயன்? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பெருமைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. ஹalleluya. மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹalleluya. ஆண்டவருக்கு ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய சித்தம், நீங்க என்ன நடத்துறீங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன செய்யணும்? ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னிலிருந்து முழுவதுமாக, ஹalleluya, கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்றால், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேசியிருப்பார் என்றால், நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உண்மைதான், நான் மாம்ச பிரகாரமாக இந்த உலகத்தார் போல, இந்த உலகத்தின் காரியங்கள்ல நான் ஈடுபட்டது உண்மைதான், உலகத்தார் போல கோபம் கொண்டது உண்மைதான், மூர்க்கமா இருந்தது உண்மைதான், பிரிவினைகளோடு கசப்புகளோடு அந்த கசப்பை நீங்க மேலும் மேலும் அதை பற்றி பேசி இன்னும் உங்களுடைய இருதயத்துல அந்த காயத்தை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறீங்க. ஹalleluya. பிரியமானவர்களே, அதிகமாய் அதை பற்றி பேச அது உங்களை அதிகமாய் பாதிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆவியின் கனிகளை தரித்து கொள்ளுங்க. அன்பு, சாந்தம், ஹalleluya, மன்னிக்கிற சுபாவம், நீடிய பொறுமை, நற்குணம், ஹalleluya, இப்படிப்பட்ட கனிகளை தரித்து கொள்ளுங்க. மாம்சத்துக்குரியவர்களாய், மாம்சத்தின் கனிகள் நமக்கு வேண்டாம், மாம்சத்தின் இச்சைகள் வேண்டாம், ஜீவனத்தின் பெருமை வேண்டாம். ஹalleluya. கோபங்கள், விரோதங்கள், பெருமைகள், பொறாமை, ஆண்டவரே, கசப்புகள் எங்கள் இருதயத்துல வேண்டாம். ஆண்டவரே, கிறிஸ்துவனுடையவர்களாய், ஹalleluya, மாம்சத்தை சிலுவையில அறைந்தவர்களாய் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மாம்சத்துல அறைந்து விட இந்த பெருமை, ஆண்டவரே, இந்த இச்சை, இந்த ஆண்டவரே துர்க்குணம், இந்த பிரிவினை, ஆண்டவரே, இந்த கோபம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே முற்றிலுமாய் பிரியமானவர்கள், ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம், நாளைக்கு பிசாசு உங்களிடத்துல ஒரு சோதனை கொண்டு வருவான். அந்த நேரத்துல ஹalleluya, மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya. பிசாசு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் எல்லாரும் செய்றாங்க. இல்ல, அப்படி அல்ல. ஹalleluya. தானியேலை போல தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டா. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. சுய பெருமையை நாடுகிற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வீண் புகழ்ச்சியை பிரஸ்தாபிக்கிற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா, ஆண்டவரே, எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஒருவேளை நீங்க கோபப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நீங்க தூஷித்துட்டீங்களே, ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும், நான் பேசினாலும், ஆண்டவரே, நான் அமைதலா இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் மூலமாக மகிமைப்படணும். ஹalleluya. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடாமல் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கோபம் வரும் பொழுது, இல்ல, நான் கோபப்பட மாட்டேன். கோபமான வார்த்தைகளை பேச வரும் பொழுது, இல்ல, என் நாவை காத்துக் கொள்ளுவேன். ஹalleluya. ஆண்டவரே, வீண் பெருமைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்கள் மாம்சத்தை சிங்காசனத்துல, ஆண்டவருடைய பலிபீடத்துல நாங்கள் கிடத்துகிறோம். எங்கள் சுயத்தை, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அது சாம்பலாய் மாறுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. எங்களை பார்க்கிறவர்கள் கனிகளாலே அறிவீர்கள் என்று சொன்னது போல எங்களுடைய ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். இத்தனை நாட்கள் மாம்ச பிரகாரமாக அந்த மாம்சத்தின் கனிகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய. எத்தனை பேர் கேட்கிறீங்க? நீங்க கேளுங்க. ஆண்டவரே, ஆவியின் கனி என் வாழ்க்கையில, என் பேச்சுல, என் குணத்துல, ஆண்டவரின் நடத்தையில, ஆண்டவரே அது வெளிப்படணும். ஆண்டவரே வெளிப்படணும் அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சார தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியில் ஒப்பு கொடுத்துருவீங்களா? உங்கள் இருதயத்தில் இருக்கிற பெருமைகள், கோபங்கள், ஹல்லேலூயா, மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், அழுவும் திருரத்தத்தாலே எங்கள் இருதயத்தை கழுவுவீராக, எங்கள் மாம்சத்தின் இருதயத்தை கழுவுவீராக. உமக்கேற்ற இருதயமாய் மாற்றுங்கப்பா. கேப்பீங்களா? இருதயத்தை நீரின்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே. சீர்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, நீரன்றி அதை பாரு ஏதும் நான் செய்திட இயலே. சீர்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி, கல்வாரியின் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி ஆண்டவர் நமக்காக மரித்தாரே, ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே. ஆனா இன்னும் நம்ம மாம்சத்துக்கு பிரியவர்களாய், மாம்சத்தினுடையவர்களாய், மாம்ச பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அனுதினமும் எங்கள் சுயம் சாம்பலாய் மாற ஆண்டவரே, அனுதினமும் எங்கள் சுயம் ஆண்டவரே, அது ஆண்டவரே தரைமட்டமாக ஆண்டவரே ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க, ஆண்டவரே நற்குணங்களை பிரதிபலிக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.